ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்றைக்கு போல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். அது வேணான்னு கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி மேல் பாகத்தை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றலாம். இந்த மாதிரி இதை மேல் பாகத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் இந்த மாதிரி கவரில் இருக்கும். சில சமயம் அதை கெட்டி வைப்போம், பூச்சி புழுவெல்லாம் அரிச்சிரும். சில சமயம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி கவரில் நிறைய சாதனம் நம்ம வச்சுருப்போம். அதை நம்ம இந்த மாதிரி சேஃபாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேல் பாகத்தில் இதை கவரை போட்டு நல்லா டைட்டாக இழுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்டோரேஜ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நம்ம பாட்டிலில் தட்டணுன்னு கூட அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நம்ம கிளாஸில் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திருப்பியும் இதை மூடி வச்சுட்டோன்னா சேஃபாக இருக்கும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலை நாலா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கத்தியை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் நாலா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா கிடக்கிற பாட்டிலை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எடுத்துகிட்டு நல்லா செப்பரேட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன ஊக்கு எடுத்துக்கோங்க, சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. இந்த சேஃப்டி பின்னை எடுத்து நல்லா இதில் ஓட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓட்டை போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குத்தி குத்தி நல்லா ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டிங்கனாலே நல்லா ஓட்டை கிடச்சிரும். இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஓட்டை போட்ட பாட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி மாவு சலிக்க தான் யூஸ் பண்ண போகிறோம். சூப்பராகவே நம்ம மாவு சலிச்சிடலாம். பாருங்கள், நல்லாவே மாவு சலிச்சுக்கிட்டும். நம்மளுக்கு அரிசி மாவாக இருந்தாலும் சலிச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நைஸான பொடி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சலிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தூக்கி போடாதீங்க இனிமேல். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அவல் கூட அதில் இருக்க டஸ்ட்டை கூட நம்ம செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அவளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய டஸ்ட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ண கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓட்டை இருக்கிறனால நம்மளுக்கு அந்த சளிச்சு நம்மளுக்கு சூப்பராகவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சளிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் ரவா சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த ரவா வறுபடணும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் வேர்க்கடலையும் அரை கப் பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அந்த வேர்க்கடலையில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய் போட்டு சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்ச பொடியை இந்த ரவா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த சமயத்தில் தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். வேணால் வேறு நட்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த நாட்டு சர்க்கரைலாம் நல்லா அது உறிஞ்சி இந்த மாதிரி கட்டியாக வரும். இந்த சமயத்தில் நம்ம அந்த ரவா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா பசுவும் பால் சேர்க்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் பால் தான் சேர்க்க போகிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரவாவை நல்லா வேக விடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிண்டும் போது நல்லா கட்டியாகி வர்றது தெரியும். இப்படி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். அந்த பாலெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம பேன்லேருந்து நல்லா இலகி இந்த மாதிரி வரும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து கையில் கொஞ்சமாக தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி பாலாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் ஒரு சன்ரைஸ் பாட்டிலோட மூடி எடுத்துக்கிறேன். அதில் ஷேப் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் தட்டுனாலே இந்த மாதிரி நல்ல ஷேப் மோல்டாகி கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்கள் எந்த மோல்டு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா கேக் மோல்டாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக
குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் பொட்டுக்கடலையை ஒன்று வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இவங்களோட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பார்த்து ட்ரை பண்ணி பார்த்ததில் ரொம்பவே சூப்பரான ஜுவல்லரி. நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம், நிறைய வேலை பார்ப்போம் வீட்டில், ஆனால் சீக்கிரமாகவே வெளுத்து போயிடும் கையில் போடுற வளையல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் கையில் போட்டுக்கலாம், நீங்கள் ரஃப் யூஸும் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி வாஷ் பண்ணும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி அவுத்து வைக்கணும்னு அவசியமே இல்லை. இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியலில் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. நானும் போட்டு ஒரு 4-5 மாதம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் எனக்கு கையில் வெளுக்கவே இல்லை, நானும் அவுத்து வைக்கவே இல்லை. ஸோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நானும் ஒரு ரிவ்யூ போடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. டிசைன்ஸும் ரொம்ப யூனிக்காக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செயின் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய டிசைன்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட, பேங்கிள்ஸும் சரி நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ. பை பை ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ ஸோ மச்.